சென்று கை நிறைய சம்பாதித்து குடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும் என்ற கனவோடு சென்ற ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு கசப்பான அனுபவத்தை தந்துள்ளது. நடப்பு ஆண்டில் மட்டும் உலகெங்கிலும் உள்ள 81 நாடுகளிலிருந்து சுமார் 24,600 இந்தியர்கள் அதிரடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதில் பலரையும் வியப்பில் ஆழ்த்திய விஷயம் என்னவென்றால், வழக்கமாக வல்லரசு நாடான அமெரிக்கா போன்ற நாடுகளில்தான் கெடுபிடிகள் அதிகம் இருக்கும் என்று கருதப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட வளைகுடா நாடு அமெரிக்காவையே பின்னுக்கு தள்ளி இந்தியர்களை வெளியேற்றுவதில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இந்தியர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. நடப்பு 2025ஆம் ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியா 11,000 இந்தியர்களை நாடு கடத்தி இப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. இது மற்ற அனைத்து நாடுகளையும் விட மிக அதிகமான எண்ணிக்கையாகும். 2ஆம் இடத்தில் உள்ள அமெரிக்காவிலிருந்து 3,800 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் பொறுப்பேற்ற பிறகு குடியேற்ற சட்டங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதால் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வாஷிங்டன் டிசி மற்றும் ஹூஸ்டன் போன்ற நகரங்களிலிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக முறையான ஆவணங்கள் இல்லாதது மற்றும் விசா காலாவதியான பிறகும் தங்கியிருந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். இப்பட்டியலில் தென்கிழக்கு ஆசிய மற்றும் வளைகுடா நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. மியான்மரில் 1,591 பேரும், மலேசியாவில் 1,485 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்தில் 1,469 பேரும், பக்ரைனில் 764 பேரும், தாய்லாந்தில் 481 பேரும், கம்போடியாவில் 305 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். வளைகுடா நாடுகளில் நிலவும் கடும் சட்டத்திட்டங்கள், விசா காலம் முடிந்தும் தங்குதல், முறையான வேலை அனுமதியின்றி பணியாற்றுதல், தொழிலாளர் ஒப்பந்தங்களை மீறுதல் மற்றும் சிவில் அல்லது கிரிமினல் வழக்குகளில் சிக்கிக் கொள்ளுதல் போன்ற காரணங்களால் அங்கிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். மறுபுறம் மியான்மர் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அங்கு சைபர் அடிமைத்தனம் எனும் புதிய வகை அச்சுறுத்தல் உருவெடுத்துள்ளது. அதிக சம்பளம் தருவதாக கூறி அழைத்து செல்லப்படும் இந்திய இளைஞர்கள் அங்குள்ள மோசடி கும்பல்களால் கடத்தப்பட்டு சட்டவிரோத ஆன்லைன் வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். பின்னர் அந்நாட்டு பாதுகாப்பு படையினரிடம் பிடிபடும் போது அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். வெளிநாடு செல்லும் இந்தியர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். தாங்கள் செல்லும் நாட்டின் விசா விதிகளை உன்னிப்பாக கவனிப்பதோடு சட்டவிரோத வேலைவாய்ப்பு முகவர்களிடம் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றும், விசா காலக்கெடு முடிவதற்கு முன்பே அதை நீட்டிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.